ஒன் மோரா? சரி. உங்க முகத்தை பார்க்கணுமே. என்னையாச்சு? இன்னும் ஒன் மோரா? சரி. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. கரெக்டா? ஓகே. ரெக்கார்டிங்ல சில நேரத்தில் நீங்க பாடினது சரியா இல்லை, இன்னொரு தடவை பாடுறீங்களான்னு கேட்பாங்க. அப்போ எப்படி இருக்கும்னு சொன்னா மனசுல ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னடா நம்ம கஷ்டப்பட்டு பாடணுமே, ஆனா இவங்க ரிஜெக்ட் பண்றாங்களே, கொஞ்சம் ஈகோ ஹர்ட் ஆகும். ஆனா அதை நம்முடைய நன்மைக்காக தான் அந்த சவுண்ட் இன்ஜினியர் சொல்றாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டா திருப்பி பாடலாம். ஏன்னா பாடி வச்சுட்டா அது ஒரு சரித்திரம் ஆயிருது பாருங்க. பாடிட்டா அது ஒரு சரித்திரம், அதை திருப்பி போய் மாற்ற முடியாது. ஒவ்வொரு தடவை கேட்கும் போது ஐயோ அந்த இடத்த நல்லா பாடிருக்கலாமே. அதே மாதிரிதான் வாழ்க்கையும். சில நேரத்துல ஆண்டவர் நம்மகிட்ட சில காரியங்களை அவர் நம்ம கேட்கும் போது அது செய்யாம விடும்போது, நாம் அதை எதிர்பார்க்கிறது நடக்காம போகும்போது, திருப்பியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து செய்யன்னு சொல்லி ஆண்டவர் கொண்டு போகும்போது கொஞ்சம் ஈகோ பார்க்காம அவர் சொல்றதை செஞ்சிட்டோம்னா, நம்ம சோர்ந்து போகாம இருந்தோம்னா பெரிய காரியங்களை செய்யலாம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, எரேமியா 12ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல சொல்றாரு, நீ காலாட்களோடு ஓடும் போதே உன்னை இளைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? நீ நடக்கிற சோல்ஜர்ஸோட போகும்போதே நீ இப்படி சோர்ந்து போறிய. மற்றவங்க பேசுற பேச்சு, இவங்க சொல்றாங்க, இவங்க என்ன பத்தி இப்படி சொல்றாங்க, அவங்க பேசுறது தவறா இருக்குது, இதுக்கெல்லாம் நீ சோர்ந்து போயிட்டு இருக்க கூடாதுப்பா. நீ குதிரைகளோடு ஓட வேண்டியவன், ரதங்களோடு போக வேண்டிய ஆளு. என்னுடைய வாழ்க்கையில நான் ஆரம்பத்துல ஸ்டுடியோவுக்கு போனப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்டுடியோவில் ரெக்கார்டிங் மைக் முன்னாடி பாடும்போது என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. வெளியே அழுதேன். அப்போ என் மனசுக்குள்ள இனிமேல் பாடவே கூடாது, வேண்டாம், நமக்கு இந்த பொழப்பே வேண்டாம்னு யோசித்தேன். ஆனா எனக்குள்ள இன்னொரு உள் உணர்வு சொல்லுச்சு, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் சாதிச்சு காமிக்கணும். அந்த உணர்வு எப்படி மாறுச்சுன்னா, அந்த ரிஜெக்ஷன் எனக்குள்ள மோட்டிவேஷனா மாறிடுச்சு. நமக்கு தான் தாளந்து இருக்குதுல்ல, இந்த முறை இல்லைன்னா அடுத்த முறை உங்க லைஃப்ல, பிசினஸ்லயா, வாழ்க்கையிலையா, எதுல, வேலையிலையா, எந்த இடத்தில் உங்களை இழைக்க பண்ணினார்களோ அதே இடத்துல நீங்க வாழ்ந்து காட்டணும். என்னை ரிஜெக்ட் பண்ணவர் ஒரு நாள் என்னை சந்திச்சு சொன்னார், ஐ எம் வெரி சாரி, இவ்வளோ பெரிய பாடகரா நீங்க எனக்கு இருக்கிறீங்க, ஆனா ஃபர்ஸ்ட் டைம் உங்களை ரிஜெக்ட் பண்ணதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்னார். உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவர் சொல்றாரு, டோன்ட் பி டிமோட்டிவேட்டட், டோன்ட் பி sore about the life circumstances that have happened in your life. God says, arise, I am going to make you run with chariots. You are not called to stomp with foot soldiers, you are called to run with chariots. ஆகவே இந்த நாள்ல கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், put away all your demotivation, எல்லாத்தையும் களைந்து போட்டுவிட்டு இளைப்பை எடுத்து போட்டுட்டு இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசியுங்கள், சந்தோஷமாயிருங்கள், உற்சாகமாயிருங்கள். challenge the challenge. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், you are called to run with chariots, called to run with horses. God bless you. Have a wonderful day.